ஆதியிலிருந்து தேவன் நம்மோடு மனுஷரோடு உறவாடவும் மனுஷர்கள் மத்தியில் வாசமாக இருக்கவும் தான் விரும்பினார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டடமாக இருக்குது. ஆனால் ஆதியிலிருந்து நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் கட்டுகிற கோயில்களிலே நான் வாசமாக இருப்பேனோ அப்படின்னு கேட்குறார். ஆதியிலிருந்து மனுஷனுக்குள்ளே தான் அவர் வாசமாக இருக்க விரும்பினார். ஏன்னா அவருடைய ஆவியிலிருந்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவன் நாசியிலே தன் சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானான்னு எழுதியிருக்கு. இப்போ எப்படி ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையினிடத்தில் தாய்ப்பாசம், தகப்பன் மகன் உறவு இருக்கிறதோ, அதே போல் நம்மை அவருடைய சாயலில் சிருஷ்டித்ததுனால, அவருடைய ஒரு பகுதி, அவருடைய ஆவி நமக்குள்ளே வைக்கப்பட்டதுனால, மிருகங்களை வெறும் மண்ணிலிருந்து சரீரத்தை உண்டு பண்ணினார். அவங்களுக்கெல்லாம் சுவாசத்தை ஊதலை. முதல் மனுஷன், முதல் மனுஷியைத்தான் அவர் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார்னு எழுதிருக்கு. ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானான். அதனால தான் நான் காலையில் சொன்னது போல், மனிதர்கள் ஒவ்வொருவரும் சிருஷ்டிப்பின்படி அவரிடத்திலிருந்து வந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள். அவர்களோடு அவர் உறவாட விரும்புகிறார். நாம தான் அவருக்கு ஒரு இருப்பிடத்தை உண்டு பண்ணணும். இப்போ தாவீது சொன்னான், நான் கேதுரு மரங்கள் உள்ள பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், கர்த்தர் கூடாரத்தில் இருக்கிறார். நல்லது, ஆண்டவருக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணணும். ஆனால் அது தேவ சித்தமே அல்ல, அவருடைய பிரியமே அல்ல. மனுஷனே, உனக்குள்ளே தான் நான் வாசமாக இருக்க விரும்புகிறேன். சபைங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு ஆலயம் அல்ல, ஒரு கட்டடம் அல்ல. மனுஷர்கள் மத்தியிலே தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் 10 பேராக இருந்தாலும் 100 பேராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாய், அவரோடு உறவாடுகிற பிள்ளைகளாய், அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாய். ஒரு குடும்பம்னா எப்படி தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒரு குடும்பமோ, அதே போல் சபையும் ஒரு குடும்பம். அப்படின்னா தேவனால் பிறந்தவர்கள். முதல் முறை அவர்கள் ஆவியினால் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்கள் அந்த ரட்சிப்பை, அந்த சாயலை இழந்ததுனால தான் அவர் இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாய் வர வேண்டியது இருந்தது. அப்போ தேவன் விடாப்பிடியாய், நீ என்னுடையவன், என்னுடையவள், உன்னோடு நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன், உன்னிலே நான் வாசமாக இருக்க விரும்புகிறேன். இதுதான் அவருடைய தவிப்பு. அது இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு மாறாத ஒரு தவிப்பாக இருக்கிறது. சீஷர்களோடு அவர் அப்பம் விட்ட பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் உங்களோடு புசிக்கும் வரைக்கும் இந்த ரசத்திலும் இந்த அப்பத்திலும் பங்கு பெற மாட்டேன்னு சொன்னார். இப்போ வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார், உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆதாமின் மூலமாய் நாம் ரட்சிப்பை, அதை தேவ சாயலை இழந்து கெட்டு போனாலும், நரகாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தாலும், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா அனுப்பி அவரை நமக்காக பலியாக்கி பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பாவமில்லாத ஒரு
இடத்துக்கு பிதா குமாரன் இருக்கிற இடம் பாவமில்லாத இடம். பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணரோடு, பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவரை போய் நான் கிட்டி சேரணும், அவரோடு வலது பார்சத்திலே இயேசுவோடு நானும் அமரணும், நாங்கள் ஒரே குடும்பமாக இருக்கணும். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் வேதத்தில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்குது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். அந்த சீனாய் வனாந்தரத்தில் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தலையத்திலிருந்து வெளிவந்தவர்கள் அந்த வனாந்தரத்தில் இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்தது. இப்படி தான் வந்தது. 3ஆம் வசனத்தில் பாருங்கள். யாத்திராகமம் 19:3 மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ரட்சிப்புன்னு சொன்னால் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை ஆசீர்வதித்தார்னு மேலோட்டமாக சிந்திக்கக்கூடாது. இந்த வார்த்தையில் உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டது. இங்கிலீஷில் டு ட்ரா யூ மைசெல்ஃப், கேபிட்டல் எம் எழுதியிருக்கோம். அப்படின்னா கர்த்தர் என்னோடு உங்களை சேர்த்து கொள்ளும்படிக்குத்தான் நான் உங்களை விடுவித்தேன். ஆதியிலிருந்து கர்த்தருடைய பாரம், என் பிள்ளையே தொலைஞ்சு போனையே, உன்னை நான் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரே பேரான குமாரன் செல்ல பிள்ளையாக இருந்தவர் இறங்கி வந்தார். அப்படின்னா பிதாவுக்கு விருப்பம் இல்லை. நான் ஆதி மனுஷனை மனுஷியை உண்டாக்கினேன், ஆனால் அவர்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள். பிசாசின் பேச்சை கேட்டு உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. குமாரன் எழுந்தார், உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்ப்பா, எனக்கு அநேகம் தம்பி தங்கைகளை கொண்டு வருவேன்னு சொல்லி இறங்கி வந்தார். அதுதான் ரட்சிப்பு. சபைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 பேர் கூடி போய் ஒரு 10 குடும்பங்கள் சேர்ந்து காசு போட்டு கட்டடத்தை ஒன்று பண்ணி எந்த பேராவது போட்டுக்கிட்டு நாங்களும் சபைன்னு சொல்கிறது இல்லை. தேவன் உலாவுகிற இடம் அது கட்டடம் அல்ல, உன்னுடைய என்னுடைய ஆவி. நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், உங்களோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன். அப்போ அவ்வளவு பெரிய விஷயங்க. கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவர் வாயத்திறந்து சொன்ன வார்த்தை, இட் இஸ் கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். அப்படின்னா நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத சகலத்தையும் சிருஷ்டித்த அவர், வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் கட்டுகிற கூடாரத்திலேயா நான் இருப்பேன், கோயிலையா நான் இருப்பேன், உன்னிலே வாசமாயிருக்க வந்திருக்கிறேன். யோவான் ஸ்நானகன் அதைத்தான் சொன்னான். அதை தொடர்ந்து ஆண்டவரும் அதைத்தான் சொன்னார். நமக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கணும், ஒரு நிதர்சனம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐ பிலாங் டு காட்ஸ் ஃபேமிலி. எப்படி இயேசுவுக்கு அப்பா இருந்தாரோ, அப்பாவும் மகனும் எப்படி உறவாக இருந்தார்களோ, அப்படி ஒரு உறவில் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் இருக்கணும். அதுதான் சபை, அதுதான் தேவனுடைய குடும்பம்.
அதுதான் ராஜ்யம். அந்த உறவுக்காக தான் ஆதியிலிருந்து கர்த்தர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சீஷர்களோடு கடைசியாக அவர் புசித்த பொழுது அந்த அர்த்தத்தில் தான் சொன்னார், நான் உங்களோடு நித்தியத்திலே உங்களோடு புசிக்க உங்களோடு பானம் பண்ண நான் காத்திருப்பேன். என் தம்பி தங்கைகளோடு நான் அப்பாவிலே சந்தோஷமாய், எப்படி நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு செலிப்ரேஷனுக்கு போகிறீங்க, ஒரு பர்த்டேக்கு போகிறீங்க, உங்கள் பொண்ணோ பையனோ வேலை வாங்கிட்டான், படிப்பு முடிச்சிட்டான், பாஸ் ஆகிட்டான், ஒரு குடும்பமாக சேர்ந்து எப்படி கொண்டாடுறீங்களோ அதுபோல் ஒரு கொண்டாட்டம் தான் இயேசு காத்து கொண்டிருக்கிற குடும்ப கொண்டாட்டம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஒருவேளை அப்பம்பிக்கும் பொழுது அந்த உணர்வை தான் நாம் பெறணும். ஒவ்வொரு மாதமும் அப்பம்பிக்கிற ஆராதனையில் அந்த உணர்வு நமக்கு வரணும். உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த உணர்வை பெறலை. வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்து மாண்டு போனார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே இயேசு ஒரே பேரான குமாரன் அவ்வளவு பெரிய ரட்சிப்பை, குடும்பத்தை, அப்பாவோடு உள்ள உறவை உண்டு பண்ணின பிறகும் கூட நாம் தொலைந்து போயிருக்கிறோம், தேவனற்றவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவ சபையில் உட்கார்ந்து கொண்டு கிறிஸ்துவை அற்றவர்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்க, இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு சொல்லி. நீங்கள் எந்த சபையிலையும் உட்கார்ந்துருங்க, கிறிஸ்து உங்களை சொந்தம் கொண்டாடுவாரா? என்னுடையவன் என்னுடையவள். கிறிஸ்து உங்களோடு போஜனம் பண்ண நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவரை எனக்கு தெரியும், இத்தனை வருஷமாக தெரியும், அவருக்கு உங்களை தெரியுமா? கிறிஸ்து என் சகோதரன், என் தம்பி, என் தங்கை, மை யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டர்னு அவர் சொந்தம் கொண்டாடுகிறாரா? உங்களுக்கு அந்த உறவு இருக்கிறதா? எவ்வளவு பெரிய விஷயம். சபையினுடைய மேன்மை தெரியணும் நமக்கு. நமக்கு எல்லாரையும் போல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சபை தான் பெருசாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, உலகத்தான்ட்ட ஜாதி வைராக்கியம் இருக்குது, அதை விட கேடுகெட்ட அசிங்கமான வைராக்கியம் சபை வைராக்கியம் சபைக்குள்ளே இருக்குது. எந்த சபையிலையும் உட்கார்ந்துரு, இயேசுவை உனக்கு தெரியும் சொல்லலாம், அவருக்கு உன்னை தெரியுமா? உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? நான் இப்படி தான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய தேவைகள், என்னுடைய பாடுகள், அதையெல்லாம் கொண்டு போகும்பொழுது, கவலைப்படாத பிரபாகர், உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். பேதுருவுக்காக வேண்டுதல் செய்தவர், பேதுருவே உன்னை புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொன்னவர் உனக்காக எனக்காக இன்றைக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த உறவு உங்களுக்கு இருக்கா? ஊரை விட்டு போன ஒரு பிள்ளைக்கு ஹாஸ்டலில் அல்லது வேலையில், படிக்கிறதோ வேலையிலையோ ஒரு தேவைன்னு சொன்னால் முதல்ல அது என்ன செய்யும்? தன் தாய்க்கோ தகப்பனுக்கோ தான் தெரிவிக்கும். நாம் அப்படி இருக்கிறோமா? நமக்கு அப்படி ஒரு உறவு இருக்கா?
என்னுடைய கடைசி மகன் ஜெர்மனிக்கு போனான். போய் 6 மாதத்துலேயே என்னமோ அவனுக்கு பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போயிடுச்சு. முதல்ல என்கிட்ட தான் பேசினான். நான் தான் நல்ல தகப்பனாய், எதுக்கும் கவலைப்படாதடா, எவ்வளவு பணம் வேணுமோ நான் உனக்கு இங்கேருந்து அனுப்பி வைப்பேன் ஜெர்மன் ஃப்ரான்ஸில், அடுத்த வேலை உனக்கு கிடைக்கும், உற்சாகமாக இரு. அவன் என்னை ஆறுதல் படுத்தினான். நாடோட நிறுத்திடாம விசுவாசமாக உன்னை பெற்றெடுத்தேன்னு என்கிட்ட சொன்னீங்களேப்பா, அந்த விசுவாசத்தில் பாதி எனக்கு இருக்காது, நிச்சயமாக எனக்கு வேலை கொடுப்பார் ஆண்டவர், நீங்கள் கவலைப்படாதீங்க. கடனை உடனெல்லாம் வாங்கி பணத்தை அனுப்பிடாதீங்க, இருக்கிறத அனுப்புங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். தகப்பன் மகன் உறவு அப்படி இருக்கணுங்க. சபாஸ்டா, உன் விசுவாசத்தின்படியே அவனுக்கு வேலை கிடைச்சது 6 மாதத்துக்குள்ளேயே. இன்றைக்கி அவனுக்கும் எனக்கும் உறவு இருக்குது. இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு தான் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு தான் ரிலேஷன்ஷிப். அதுதான் குடும்பம். சபைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹோட்டலில் எத்தனையோ பேர் வேலை செய்வாங்க. சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், பரிமாறுறதுக்கு ஒரு ஆள், பெருக்கிறதுக்கு ஒரு ஆள். அதே மாதிரி சபையில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருப்பார்கள். பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள், ட்ரம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள், பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு பிரபாகர், ஆமேன் போடுறதுக்கும் 1000 பேர் உட்கார்ந்துருக்கலாம். தேவனுடைய ராஜ்யமாது தேவன் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? என்னிடத்தில் சேர்த்து கொண்டேன். I longed for a relationship with you. இப்பையும் ஆண்டவர் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறார் நம்மளோடு அப்பம்பிக்கிறதுக்கு. இதோ என் தம்பி, என் தங்கை, வாப்பா வாப்பா வாப்பா, அப்பா கூட உட்கார். அங்கே ஒரு குடும்ப கூடுகை காத்து கொண்டு இருக்கிறது. அதற்காகத்தான் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நாம் ஜாக்கிரதையாய், நம்ம காலையில் கேட்டது போல நம்மை சுத்திகரித்து சுத்திகரித்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், கிராமத்தில் நான் வாழ்ந்து வளர்ந்தவன், கிராமத்து மக்களுக்கே ஊழியம் செய்து பழகினவன். பளிச்சுன்னு எல்லாருக்கும் வழங்கணும்ல. ஆட்டுக்குட்டியானவர்னு எழுதியிருக்கு வேதத்தில். ஆட்டுக்குட்டியானவருடைய வலது பார்சத்தில் நான் போய் உட்காரணும்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியோட இன்னொரு ஆட்டுக்குட்டியைத்தான் உட்கார வச்சா அது புணர்ந்து பிள்ளை பெற்று ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு எரும மாடை கொண்டு போய் நிறுத்தினா எப்படி இருக்கும்? உன்னுடைய பெருமை, உன்னுடைய எரும மாட்டுத்தனம் ஆட்டுக்குட்டியோடு எப்படி நீ சேர முடியும்? எப்படி ஒரு ஆவிக்குரிய சந்ததி உண்டாகும்? ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு ஆட்டுக்குட்டியை போல, அவரை போல உருமாறினவன், பூரணமானவன், அவரை போல் தாழ்த்தினவன், அவரை போல் தனக்கானதை தேடாதவன், தேவசாயல் அடைந்தவன், பிதாவின் நாமம் நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்டவன். அங்கதான் ஒரு இடம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நாம தவறி விழும்போது தேவன் ஒருவேளை நம்ம மோசேயோடு ஜனங்கள் மேலே 10 வருஷம் 10 தடவை நான் பொறுமையாக இருந்தேன். ஒரே ஒரு தடவை மோசே பாவம் செய்தான். க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். நீ கானான் தேசத்தை தூரத்திலேருந்து பார்த்து செத்து போயிரு, நீ பிரவேசிக்க முடியாது. நான் பயப்படுறேன். ஆண்டவரே, 1 மணி நேரம் பிரசங்கிக்கிற நான் கடைசியில் நான் ஆகாதவனாய் போக முடியும். பவுல் அப்படி பயந்திருந்தார். நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் பயப்படணும். நான் விளக்கமாறு எடுத்து பெருக்கிறவனாக இருக்கலாம், 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிற மூத்த சகோதரனாக இருக்கலாம். ஜாக்புனன் வேற பட்டம் கொடுத்துட்டார், ஓவர்சியர்ஸ். நீங்கள் இந்த பகுதியை ஓவர்சீ பண்ணுங்க பிரதர், மூப்பர்களுக்கு மூப்பர். ஆஹா,
யார் என்ன பட்டம் கொடுத்தால் என்ன, நீங்கள் ஆகாதவராய் போகாதபடிக்கு பவுலுக்கு இருந்த பயம் நமக்கு இருக்கா? சங்கீதம் 145. இதுவும் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம்னு எழுதியிருக்கு. இன்றைக்கு காலையில் நான் இதை தியானித்து உங்களுக்காக குறிப்பெடுத்து, இப்போது குடும்பம்னு சொன்னோம். எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வெளியூரில் இருக்கிறாங்களோ உள்ளூரில் இருக்காங்களோ. அப்புறம் பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போது சந்ததின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன பிரதர் 5 பிள்ளைகள் இருங்க, எத்தனை பேர பிள்ளைகள்? 12 பேர பிள்ளைகள். பரவாயில்லையே, நல்ல சந்ததி தான். இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறதற்கு முட்டாள் அல்ல. தாவீது எனக்கு போதித்திருக்கிறான். சங்கீதம் 145. மூணாம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அப்படின்னா அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுமை, அவருடைய ராஜத்தனம், அவருடைய மகிமை, சர்வத்தையும் படைத்தவர். அதை எப்படி அவர் ஆளுகை செய்கிறார்? உம்முடைய மகிமை, மகத்துவம், உம்முடைய கிரேட்னஸ். ஓ கிரேட் இஸ் தை. ஓகே, அடுத்த வசனம் 4. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகள் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். கர்த்தருடைய தலைமுறை எது? நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் மடத்தனமாக இப்போ நான் சொன்னது போல் எனக்கு இத்தனை பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சோ வாட்? அது உன்னுடைய சந்ததி அல்ல. உன்னுடைய பெயர் முதலாய் மறக்கப்பட்டு போகும். என்னுடைய மகன் பிரின்ஸோட மகள் பேத்தி இப்படி தான் உட்காந்துருப்பா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். இப்போ சில மாதங்களுக்கு முன்பாக இப்படி தான் கேட்டேன், மேகி என்னைய பாரு. என்னைய பார்த்தா, என் பேர் என்ன? பிரபாகர் தாத்தா. ஏன் தாத்தா பேரு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. என்னைய தாத்தான்னு ஒரு பிள்ளை கூப்பிடலாம், அது எனக்கு கிரீடம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நான் மடையன். நான், என் பிள்ளை, என் பேர பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், குடும்பமாக இருக்கிறோம். உன்னுடைய பெயர் முதலாய் மறக்கப்பட்டு போகும். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு என் பேத்தியோட பிள்ளையுடைய பிள்ளைக்கு பிரபாகர் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாராம். அதுவும் அவர் சிஎஃப்சியில் பெரிய மூப்பராக இருந்தாராம். தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆமேன். என்ன ஒருத்தர் ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மடத்தனமாகவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பிரசங்கில சாலமோன் சொல்றான், உன் பெயர் முதலாய் மறக்கப்பட்டு போகும், நீ யாருன்னே தெரியாது. ஆனால் கர்த்தரை தெரியும், ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தெரியும், இயேசுவனுடைய சந்ததியையும் தெரியும். அதுதான் சபை, அதுதான் தலைமுறை தலைமுறையாக. இப்ப 4ஆம் வசனத்தை வாசிங்க. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். யோசித்து பாருங்க, இயேசு எப்போ வரப்போறாரோ, எப்போ இந்த உலகம் முடிவடைய போகிறதோ. ஆனால் எத்தனை தலைமுறை உருவாகும்? 40 வருஷத்தில் ஒரு தலைமுறை இல்லாமல் போயிடுச்சு. வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எகிப்திலிருந்து வெளிவந்த அந்த அடிமைப்பட்டிருந்தவர்களுடைய தலைமுறை
40 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. எத்தனை கான்ஃபரன்ஸில் சகரியா போனன் முக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 40 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு, அடுத்த தலைமுறையை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த தலைமுறை எங்கே? அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினபடியால் 40 வருஷத்தில் ஒரு தலைமுறை வனாந்தரத்திலே புதையுண்டு போயிடுச்சு. நாம் எதில் பிடிப்பாக இருக்கிறோம்? நான் சிஎஃப்சியில் இருக்கிறேன். இப்போ ரீசண்டாக சபையை பார்த்து கேட்டேன் நான், எங்கள் ஊரில் அந்த சபை உருவாகிறதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் சகரியா போனனும் ஈஎன் ராப்சனும் இருந்தாங்க. அதனால் பெங்களூரில் சபை உண்டாச்சு. அதை வச்சு பாண்டிச்சேரியில், நன்னிலத்தில், காரைக்காலில் சபை உண்டாயிருக்கு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளையை உண்டாக்குறாங்க. கிருபையும் சத்தியமும் நிறைந்த சபை எங்கே? தகப்பனும் தாயையும் போல நடத்துகிற சகோதர ஐக்கியம் எங்கே? பிள்ளைகள் எங்கே? நம்மிடத்தில் கிருபையும் சத்தியமும் தேவ சாயல் ஒரு தாயும் தகப்பனும் போல, எப்படி ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்களோ அதுபோல 2 சகோதரர்கள் பிரசவ வேதனைப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் சபை. நீங்க 100 பேர் சேருவீங்க, ஒரு 10 குடும்பம் சேருவீங்க, 1 லட்சத்துக்கு பணத்தை போடுவீங்க, ஒரு கொட்டகையை போடுவீங்க, சிஎஃப்சின்னு போட்டுருவீங்க. அது சபையாயிருமோ? தேவன் உலாவணுமே. நான் சொன்னது போல தகப்பன் பிள்ளை உறவு இருக்கணுமே. ஆண்டவரே, எனக்காக உயிரையே கொடுத்தங்க, இரத்தத்தை சிந்தி என் பாவத்தை கழுவி என்னை கழுவி எதற்காக செய்தீங்க? உங்கள் வலது பார்சத்தில் உட்கார்றது தான். நான் அது வரைக்கும் நான் எவ்வளவா என்னை சுத்திகரிக்கணும்? சாகுற வரைக்கும். யோவான் அப்போஸ்தலன் 90 வயசில் 60 வருஷம் சபையை பார்த்த மனுஷன். பிள்ளைகளே, அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. மனுஷீகமாய் என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என் சந்ததி, நீ 3-4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம். களஞ்சியத்தை இடித்து நான் பெருசா கட்டி என் பிள்ளை மாத்திரமில்ல, என் பிள்ளையின் பிள்ளையும் 3-4 தலைமுறைக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி நீ சேர்த்து வச்சிருக்கலாம். லூக்கா 12 எழுதியிருக்கு. அப்படிப்பட்டவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? யூ ஃபூல் சொன்னார். உணர்வில்லாத, ஆவிக்குரிய உணர்வில்லாத அந்த தன்மையை அவர் அப்படித்தான் சொன்னார். யோசித்து பாருங்க. தேவன் பார்க்கிறது போல நான் உன்னை பார்க்கல. சபையை நான் தான் சீனியர் பிரதர், நான் இல்லாமல் என் பாண்டிச்சேரியில் சபை உண்டாச்சு. எத்தனையோ பேர் மற்றவங்க சொல்லலாம். 70வது பிறந்த நாளில் அத்தனை பேர் தான் எந்திரிச்சு சொன்னாங்க. பிள்ளைகள் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தான், பிரபாகர் பிரதர் இல்லைன்னா இங்கே சபையே இல்லைன்னு. அதை கேட்டுட்டு நான் நெஞ்ச நிமித்தலை. இந்த வார்த்தைகள் எனக்கு போதித்தது. போடப்பட்டிருக்கிற கிறிஸ்து என்கிற அஸ்திபாரமே அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போட முடியாது.
Who is the founder? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சபை இருக்கலாம், அப்பல்லோக்கள் இருக்கலாம், பவுல்கள் இருக்கலாம். ஒருவன் விதைத்தான், இன்னொருவன் நீர் பாய்ச்சினான். விளைய செய்தவர் கர்த்தரே, அஸ்திபாரம் இயேசுவே. இயேசுவின் சந்ததியா? இயேசுவின் குடும்பம், இயேசுவின் சந்ததி. அப்படிப்பட்டவர்கள் ஒன்றாக கூடி அவர்கள் அப்பம்பிக்கும் பொழுது அவர் எழுந்தருளுவார், அவர்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் பூமியிலே கட்டுவது கட்டப்பட்டிருக்கும்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, உங்களுக்கு உத்தரவு சொல்லுவேன். நீங்கள் கட்டுவது கட்டப்படும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். அதான் சபை. எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுறார் ஆண்டவர். அவருடைய தலைமுறை உம்முடைய 11 வாசம். உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து 12 உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். ஜான் வெஸ்லி எங்கள் தலைவர் அப்படின்னு அவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் மெத்தடிஸ்ட் சபையானாங்க. என்னுடைய பிள்ளைகளில் 2 பேருக்கு மெத்தடிஸ்ட் சபையில் தான் கல்யாணமானது. அங்கொன்றும் இங்கொன்றும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நான் சிஎஃப்சியில் பார்க்காத யோக்கியமான பாஸ்டர்களை மெத்தடி சபையில் பார்த்துருக்கிறேன். அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன். ஒரு முறை மலேசியாவுக்கு போயிருந்தேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாஸ்டர் அங்கே இருக்கிறாருன்னு எனக்கு செய்தி சொன்னாங்க. அரை நாள் செலவழித்து அவரை போய் சந்தித்து பேசினேன். என்னுடைய உறவு, நான் சிஎஸ்ஐ, நான் சிஎஃப்சி, நான் மெத்தடிஸ்ட்டுங்கிறதுல கிடையாதுங்க. சமீபத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு வெட்டிங்க்கு போயிருந்தேன் பாண்டிச்சேரியில். ரைட் ரெவரண்ட் சோ அண்ட் சோ பேசுவார்னு போட்டிருந்துச்சு. அவருடைய பிரசங்கத்தையும் கேட்டேன். நான் சொல்கிறேன், நான் பேசினதை விட, நான் ஒரு கல்யாணத்தில் பேசினதை விட ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை அவர் பேசினார். தேவனே சாட்சி. முடிஞ்ச உடனே நேராக மேடைக்கு போனேன். அவரை கை கொடுத்து, ஐ என்ஜாய்ட் லிசனிங் டு யூ பாஸ்டர், வெரி குட் மெசேஜ், ஐ ஆம் சேலஞ்ச், ஐ ஆம் என்கரேஜ்னு கை கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு எந்த சபை வைராக்கியமும் கிடையாது. ஜாதி வைராக்கியத்தை விட கேடுகட்ட சபை வைராக்கியம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறவர் சொல்ல முடியும்? உங்கள் ஐக்கியம் சகரியா போனனோடும் விக்டரோடும் பிரபாகரோடும் இருக்கிறது. சோ வாட்? இதுவா சபை? நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். மதுரைக்கு இப்போ 2வது தடவையாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இனிமேல் வருவனே வரமாட்டோன்னு எனக்கு தெரியாது. ஐ மே நாட் கம். இப்போ நான் பேசின வார்த்தைகள் உங்களை ஒரு நாளிலே நியாயம் தீர்க்கும். நான் இயேசுவின் சீசன். நான் பேசின வார்த்தைகளே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு சொன்ன ஆவி எனக்குள்ளே இருக்குது. அடுத்த முறை நான் இந்த பட்டணத்துக்கு வராமல் போயிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய இறப்பு செய்தியை கேட்டு நீங்கள் எனக்கு அடக்கம் பண்ணி ஆராதிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இயேசுவின் குடும்பம்னா இதுதான் அர்த்தம். உங்களை கேட்பார்.
29/6/25 என்னுடைய தம்பி வந்தான், பிரபாகர். அவன் உங்களை எச்சரிச்சிட்டு போனான். அவன் சொன்னதை கேட்டீங்களா? கேட்பார். இப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சபையில் யார் எழும்பி பேசினாலும் ரொம்ப படிக்காதவங்களாக இருப்பாங்க, தினக்கூலிக்காரர்களாக இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுறவராக இருப்பார், கொத்தனாராக இருப்பார். 2 நிமிஷம் சாட்சி சொல்லுவாங்க, 3 நிமிஷம் குடும்ப கூடுகையாக இருக்கும். சகோதரிகள் பேசுவாங்க. குடும்ப கூடுகையில் சகோதரிகளை பேச விட்டுட்டு தான் அப்புறம் 1-2 மூப்பர்கள் பேசுவோம். ஏன் அப்படின்னா சபையில் அவங்கள பேச விடுறதில்ல, பேச நேரம் இல்லை. சகோதரிகளை உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் கூடுனீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்ப கூடுகையாக எங்கேயாவது கூடுனீங்கன்னு சொன்னால், உங்கள் மத்தியிலே தேவன் உலாவ விரும்புகிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். வேத வார்த்தை சொல்லுகிற மாதிரி முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி இளைய ஸ்திரீகளுக்கு புருஷனை நேசிக்கவும் பிள்ளைகளை வளர்க்கவும், ஆனால் அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திருப்பி திருப்பி அண்டர்லைன் பண்ணி உங்கள் பைபிளே கிழிஞ்சு போயிருக்கும். அது என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்கள்? நேர்மையாக இருந்தவங்க இருக்கிறவங்க சொல்லுங்கள். வீட்டிலே வேலை செய்கிறவர்களாய். வேலைக்கு போகிற ஸ்திரீகள் 2ஆம் பட்சமான ஸ்திரீகளாக இருக்கிறாங்க. உங்களுக்கு உன் புருஷன் போதுமான அளவு சம்பாதிக்கிறார்ல, நீ எதுக்கு வேலைக்கு போகிற? வீட்டிலே தரித்திருக்கணும், வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் உங்களுடைய பக்தியா? நான் கிராமத்தில் வளர்ந்தவன். காலையில் புருஷன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கலப்பை எடுத்துக்கிட்டு உழுக போவான். 10 மணி 11 மணிக்கு சோறாக்கி சும்மாடு ஊட்டி மனைவி போவாள். 6 மணி நேரம் வேலை செஞ்சு 10-11 மணிக்கு சும்மாடை அவுத்து மரத்தடியில் உட்காந்து கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 பேரும் வேலை செய்வாங்க. 12-1 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு புருஷன் கலப்பை ஏற்றிக்கிட்டு வர, பின்னாடி வெறும் பாத்திரத்தை கொண்டுட்டு வர. இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? வீட்டிலேயே இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது. அவன் புருஷன் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு வரணும். நாங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். எத்தனை பட்டணத்தில் எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்குது. எவ்வளவோ குற்ற உணர்வோடு என்னிடத்தில் சில சகோதரிகள் பேசுகிறாங்க. பிரதர், நான் இருக்கிற சபையில் நான் வேலைக்கு போகிறத என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை பிரதர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேதத்தை சரியாக படிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். படிச்சுட்டு யாருக்காக வேலைக்கு போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? அந்த குடும்பம் கட்டப்படணும்னு, உங்கள் புருஷனுக்கு உதவி செய்யணும்னு தானே போகிறீங்க. தேவன் நம்முடைய எல்லாருடைய இருதயத்தில் உள்ள நோக்கத்தை, ஆட்டிடியூட், மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பார். நாம் ஏதாவது ஒரு நீதியை வலியுறுத்திக்கிட்டு அது நம்முடைய சுயநீதியாக தான் இருக்குது. ஏன்னா எழுத்து கொல்லும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் கோடிட்டு காண்பித்து நீங்கள் உங்களுடைய சுய நீதியை நிறைவேற்றி கொண்டே இருப்பீர்களானால் அந்த எழுத்து உங்களை கொல்லும்.
சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்றைக்கும் என்னுடைய ஊரில் நான் பார்க்குறேன், என்னுடைய தெருவில் ஒரு சகோதரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 7-8 வீட்டில் பெருக்கி கோலம் போட்டு சம்பாதிக்கிறாள். திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் வீட்டில் வேலை செய்யலை, நாங்கள் தான் கிறிஸ்தவர்களாச்சே, நாங்கள் வீட்டை பெருக்கி கோலம் போடுற பழக்கமே கிடையாது, எங்கள்கிட்ட வேலை கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்து நிற்கும் அந்த அம்மா, பிள்ளைக்கு 3 நாள் ஜுரம் டாக்டர், ஊசி கூட போட்டு பார்த்துட்டேன், 50 ரூபா ஃபீஸ் கொடுத்தேன், இன்னமும் சுகமாகலை. நான் உடனே பார்த்து இந்த மருந்துக்கு பதிலாக இந்த மருந்தை கொடுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற முட்டாள் அல்ல. பாவம் 6-7 வீட்டில் பெருக்கி கோலம் போட்டு சம்பாதிக்கிற இந்த ஒரே ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வருது, 2 வயசு பிள்ளை, அதுக்கு ஒரு வியாதி. நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு பேடும் பேனாவும் தேடினேன்னா ஆவியானவருக்குள்ள சொல்கிறார், ஏய் உக்காரு, வாமா, உனக்கு இயேசுவை தெரியுமா? இயேசு சுகம் கொடுப்பார். இப்போ மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண போகிறேன், உன் பிள்ளை சுகமாகும். இது மாதிரி 1-2 முறை எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். எனக்கும் அந்த ஏழை ஸ்திரீக்கும் உறவு இருக்கிறது, என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியும். நம்ம எல்லாரையும் ரட்சிக்க முடியாதுங்க, ஆனால் எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கணும். ஆமென். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. நீங்கள் எத்தனை ஸ்திரீகள் உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வருகிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறீர்கள். இவளுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே. எல்லாருக்காகவும் மரித்தார், எனக்காக மாத்திரம் அடிக்கலை. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் அப்படி ஒரு குருட்டாட்டம் இருக்குது. என்னென்னமோ டாக்டரின்ஸை பேசுகிறாங்க. ப்ரீ டெஸ்டினேஷன், ரட்சிப்பு இழந்து போகிறது இல்லை, இல்லை இழந்து போகிறது. கால்வினிசம், அர்மியனிசம், இதெல்லாம் படித்த முட்டாள்களுக்கு, படிக்காத ஞானிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்கள்ட்ட எல்லாம் இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இருக்கிறது. காலையில் 6:30 மணிக்கு நான் எந்திரிச்சு பைபிளை திறக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் தான் சபை இருக்குது, அடுத்த கட்டடம். போனேன்னா ஒரு 20-30 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, 5 குடும்பம். நான் எப்படி 3 மணி நேரம் தியானித்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோனோ அதுபோல் அவங்களும் 3 மணி நேரம் சாப்பாடு செய்கிறாங்க. ஆவியானவர் எனக்கு என்ன போதித்திருக்கிறார் தெரியுமா? பிரபாகர், இவங்களெல்லாம் உன்னுடைய உடன் வேலையாட்கள். நீ ஆவிக்குரிய ஆகாரம் தர்ற, அவங்க சரீரத்துக்குரிய ஆகாரம் தர்றாங்க. நான் ஆவியை படைத்த நான் தான், ஆத்மாவை படைத்த நான் தான் சரீரத்தையும் படைச்சிருக்கிறேன். நீ எவ்வளவு முக்கியமானவனோ அவ்வளவு முக்கியமானவர்கள் இவர்கள். நான் யாரையும் அற்பமாக எண்ண முடியாது. இவர்கள் நித்தியத்தில் என்னோடு இருப்பாங்க. ஒருவேளை நான் மூப்பர்னு சொல்லிட்டு எல்லாரையும் முட்டார்கள் மடையர்கள் அப்படின்னு திட்டிட்டு நான் ஆகாதவனாய் போக முடியும். ஐயோ மூப்பர் சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அவங்க கீழ்ப்படிஞ்சு அவர்கள் நித்தியத்திலே காணப்பட முடியும். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தேவன் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். நாம் அன்பினால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த கடைசி சபைக்கு, நான் நேசிக்கிறவன் எவனோ அவனை கடிந்து கொண்டு சித்திக்கிறேன். சபைக்கு வந்தால்
ஆண்டவரே, என்னை மனம் திரும்ப செய்ய வார்த்தைகளை தாங்க, என்னை கடிந்து கொள்ளுங்கள், நான் குணப்படட்டும். பேசுகிறவனும் தாழ்மையாக இருக்கணும், கேட்கிறவர்களும் தாழ்மையாக இருக்கணும். பேசுகிறவன் மேலேயும் அபிஷேகம் இருக்கணும், கேட்கிறவர்களுக்கும் ஒரு அபிஷேகம் வேணும். நீங்கள் அல்லவோ எனக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியுமாயிருப்பீர்கள், பவுல் சொன்னார். அப்படி தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து 200 பேருக்கு சமைக்கிறாங்க. இங்கே எப்படி ஒரு குடும்பமாக இருக்கிறோமோ அதே போல் நித்தியத்திலேயும் நாங்கள் இருக்கணுமே. நான் மற்றவர்களுக்கு பிரசங்கித்து விட்டு ஆளாகாதவனாய் போயிடக்கூடாது. இப்படி தான் ஒவ்வொரு சபை கூடுதலிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு உணர்வு வருது. 9:30 மணிக்கு இங்கே பெறப்படுறதுக்கு முன்பாக பெரிய மழையாமே, லோ லையிங் ஏரியாவில் 7 டாய்லெட் இருக்குது, தண்ணியில் மூழ்கி இருக்குமோ அப்படின்னு பயந்து, என் குடும்பம்ங்க அது. ஐ ஆம் எ விசிட்டர் ஹியர். நான் சொன்ன மாதிரி அடுத்த முறை பாண்டிச்சேரியிலிருந்து மதுரைக்கு வருவனோ தெரியாது. என் குடும்பம் ஒன்று இருக்குது. நான் அப்பம் விற்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் என்னோடு அப்பம் விற்கிறவர்கள். அவர்கள்தான் நித்தியத்திலே போய், இதோ இந்த மனுஷன் எவ்வளவா எங்களை கடிந்து கொண்டார், ஆனால் நாங்கள் குணப்பட்டு வந்துட்டோம், அவரும் வந்துட்டார், நாங்களும் வந்துட்டோம், நன்றி ஆண்டவரேன்னு தேவனை ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள். யோசித்து பாருங்க, இதெல்லாம் கற்பனை அல்ல. பவுலுக்கு அப்படி ஒரு யதார்த்தம் இருந்தது. he lived in reality. அது மாத்திரமல்ல, எனக்கு சவாலாக இருக்கிற வார்த்தை சமீபத்தில், ஒருபோதும் உன்னை நியாயப்படுத்தாத. பவுல் கொரிந்து சபை, கொரிந்து எவ்வளவு மோசமான சபைன்னு தெரியும் உங்களுக்கு. உங்களில் ஞானி ஒருவனும் இல்லையான்னு கேட்ட சபை. எத்தனை மூப்பர்கள் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. அத்தனை மூப்பர்களும் முட்டாள்கள்னு அர்த்தம். என்னங்கடா, புறஜாதியரிடத்திலும் சொல்லப்படாத அக்கிரமம் செய்கிறவன் ஒரு சித்தப்பன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை இன்னும் புறம்பாக்காம வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வர முடியல, அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் சபை. அப்படி சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இன்றைக்கு என்னோடு அப்பம் விற்கிறார்கள். அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொல்கிறேன், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அதில் அர்த்தம் இருக்குது, நியாயம் இருக்குது, ரியாலிட்டி இருக்குது. நீங்கள் எல்லாரும் முக்கியமானவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை. மூல பாஷையில் எனக்கு கிரேக்க பாஷையில் இதுக்கு அர்த்தம் இப்படி இருக்குது, எபிரேய பாஷையில் இப்படி அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கு. நானும் அதெல்லாம் கேட்குறவன் தாங்க. ஆனால் நான் கண்களை பார்த்து பேசுகிறேன். தமிழ் கூட எழுத்து கூட்டி கூட்டி படித்து கேட்குற சகோதரிக்கு பேந்த விழுக்கிறாங்க அப்படின்னா உடனே என்னுடைய இங்கிலீஷ் வார்த்தையை நிப்பாட்டிட்டு ஆவியானவர் பிரேக் போட்டுருவார். காலையில் சொன்னது மாதிரி கடுவாளம் போட்டுருப்பார். டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே, அங்கே எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாத ஒரு ஏழை சகோதரி தின்ன நீ பேசுகிறதே விளங்கலை, பேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறீல்ல, ஸ்டாப். அவங்க கண்ணை பார்த்து உடனே உணர்வடைஞ்சு இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் நிறுத்தி, அல்லது ஏற்கனவே நான் இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் சொல்லி அவங்க முகம் மலர்றதை பார்த்துட்டு தான் அடுத்த வார்த்தைக்கு போவேன். நான் இதுக்கும் நான் அல்லேலூயா சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் குடும்பம். ஏழை என்றும் பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் படிக்காதவன் என்றும் இல்லை,
ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இயேசுவின் குடும்பம், தேவனுடைய ராஜ்யம், அதைத்தான் இயேசு கட்டி கொண்டு இருக்கிறார். அது பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், காரைக்காலாக இருக்கட்டும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே குடும்பம் கூட்டி சேர்க்கப்படும். குடும்பத்தின் தலைவர் கர்த்தர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். மூத்த சகோதரர் ஆட்டுக்குட்டியாய் அங்கே அமர்ந்திருப்பார். என் தம்பி தங்கைகளே வாருங்கள் என்று எல்லாரும் சேர்ந்து அங்கே குடும்பமாய் கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். உங்களுக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கிறேன்.